கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 91 verse 10. No harm will overtake you, no disaster will come near your tent. சங்கீதம் 91 அதிகாரம் 10 வசனம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Are you filled with fear? Each day we hear about diseases, disasters and dangers all over around us. Sometimes it feels like there is no safe place left. உங்கள் வாழ்க்கையில் பயத்தில் மூழ்கி கொண்டது போல உணர்கிறீர்களா? தினமும் நோய்கள், விபத்துகள், பயப்படுத்துகிற செய்திகள் எங்கும் கேட்கிறோம். சில நேரங்களில் எங்கேயுமே பாதுகாப்பில்லை என்று சொல்லுகிறோம் அல்லவா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் பொல்லாத உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது என்று. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு தெய்வீக பாதுகாப்பு. சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பின் வசனம், ஒரு ப்ரொடெக்ஷனாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை நாம் பார்க்கிறோம். வாதை கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இந்த வசனத்தை நம்ம எப்படி சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் பார்க்கிறோம் அநேக பேண்டமிக், அநேக வைரஸஸ், பல விதமான செய்திகள் நமக்கு இந்த உலகத்திலே, பயங்கரமான இருள் சூழ்ந்த உலகத்திலே கர்த்தர் கொடுக்கின்ற பாதுகாப்பும் தைரியம் தான் நமக்கு இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வருகிறது. கர்த்தர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினாலே இந்த நாளிலே நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை பாதுகாக்கிற தேவனாக, அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக, எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் நம்மளை நேரிடாதபடி அவரை நம்மளை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் அல்லவா? நாம் வேதத்திலே பார்க்கிறோம், யாத்ராகமம் 12 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை கொடுக்கிறார். அந்த பாஸ் ஓவர் ப்ரொடெக்ஷனை எப்படி என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வீட்டுகளே ஒரு ஆட்டுக்குட்டியானது, ஒரு மாசற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து நீங்கள் அதை அந்த இரத்தத்தை கதவுகளிலே நீங்க பூச வேண்டும். அதாவது சைட் அண்ட் டாப் ஆஃப் த டோர் ஃப்ரேம்ஸ்ல நீங்க அந்த இரத்தத்தை பூசப்படும் போது அந்த வீட்டுக்கு அது ஒரு அடையாளம், அது ஒரு பாதுகாவலின் அடையாளம். அந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் அந்த எகிப்து தேசத்தை கடந்து வரும்பொழுது அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகள், கதவுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அவர் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உனக்குள்ளே வராதிருக்கும் என்று. Just like the Israelites were shielded by the blood of the Lamb, you too are covered by the blood of Jesus, the Lamb of God. No evil, no sickness, no plague can come near your dwelling when you stay under His divine covering. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த கால வேலைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, எந்த பொல்லாங்கும் அணுகாதபடி அப்பா நீங்க பிள்ளைகளை உங்களுடைய இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த வாதையும் அப்பா பிள்ளைகளுடைய கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய டிவைன் ப்ரொடெக்ஷனுக்குள்ளப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.